அண்ணே நல்ல ஆள நீங்க இந்தியாவில் நான் இந்தியாவுக்கு வரைக்கலன்னா ஆயுதம் கொண்டு வரையலாது. இந்த ஆயுதம் கொண்டு வரையில இருந்தா நான் உன்னை சுற்றுப்பேன்டா. நல்ல ஆழம் நல்ல ஆள நீ இப்போது இந்தியாவில். ஏனென்றால் இந்திய மக்கள் நல்லவர்கள். எங்களுடைய தேசியம் கதைக்கப்படுகின்ற போது உன்னை அவர்கள் தேசியம் கதைக்கிறா என்பதற்காக பார்க்கிறாடே சுற்றுப்பட்டா. நீ வந்திருந்தீண்டா யாழ்ப்பாணத்தில் உன்னை வெடி வச்சிருப்பேன். ஆனா நீ இப்போது இந்தியாவில் பாதுகாப்பாக இந்தியாவில் இருந்து கொள். ஏன்டா மாட்டுப்பாளையத்தில் அடிவாங்க, மாட்டுப்பாளையத்தில் அடி வாங்கினதுக்கு ஆரப்பாளையத்தில் வந்து கத்துறன்னு கேட்டா எனக்கு ஆரப்பாளையத்தில் தான் சொந்தக்காரங்க இருக்கான்னு சொல்லுவானா. அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்தவன் தமிழ்நாட்டில் உட்காந்தானே பேசியிருக்கணும். இங்க சுடுவன்னு சொல்லியிருக்கலாம்ல. நாம் தமிழ் கட்சி வந்து மிக மிக ஜனநாயகமா இருக்குங்க, மிக மிக ஜனநாயகமா இருக்கு. அதனுடைய விளைவு தான் 4 நாள் தமிழ்நாட்டுக்கு வந்து அண்ணன் சீமான் மீது சேற்றைவாரி இறைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் அங்க போய் யாழ்ப்பாணத்தில் போய் சுடுவங்கிறார். துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன், துப்பாக்கி எடுத்து சுற்றுவேங்கிறாரு. இதே தான் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார், சுடுவன் சுடுவன் நாயே, சுடுவன் நாயே அப்படின்னாரு. சுடுவன் சுடேன் ஒரு தடவை சுட்டு தான் பாறேன். துப்பாக்கி எப்படி பிடிக்குன்னு தெரியுமா அவருக்கு? சுட்டு தான் பார்க்கட்டுமா அவரு? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் போய் மக்களுடைய பிரச்சனையை பேச போறவன் ஏன் தொடர்ச்சியா சீமானவர்களை பேசணும்? இப்ப சீமானவர்கள் வந்து அர்ஜுனராமனுடைய சோத்துல மண்ணலி போட்டாரா? இல்ல அர்ஜுனராமன் குடும்பத்திலிருந்து ஏதாவது பணங்கனை வாங்கிட்டாரா? இல்ல அவர் குடும்பத்தில் ஏதாவது சொத்தை இது எழுதி வாங்கிட்டாரா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அர்ஜுனா ராமநாதனுக்கு ஒரே ஒரு இலக்கு தான், அதாவது பைத்தியம் இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிற ஒரு பைத்தியம். அங்க சிங்களவன் அண்ணன் சீமானவர்கள் பேசும்போது நம்மள் ராஜபக்சேன் சிங்கள குரூப் இருக்கு இல்லையா, அது சில்லறையை செதறவிடும். இங்க என்ன பண்ணும்னா இப்போ தாவேக்க கும்பல் சில்லறையை செதறவிடும். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் கவர் பண்ண மாதிரி ஆச்சு. அதனாலதான் 2 நண்பர்களையும் நம்மள் ராஜபக்சேயும் விஜயும் கவர் பண்ணமாச்சு. இங்க இந்த தற்கொலையில ஏமாத்தலாம், அங்க அந்த தற்கொலை ஏமாத்தலாம். ஏமாத்தி கொண்டு தன்னை தக்க வைத்துக் கொள்ள அவர் ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு. ரெட் பிக்ஸ்ல சொல்றாரு, யாழ்ப்பாணத்துக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் விஜய் வந்து ஒரு நாள் வந்தா அவர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் வந்து அங்க வந்து ஜெயிக்க முடியும். வேணா நீங்க என்னைய கை காட்ட சொல்லுங்களேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா நான் கூட நைஸுங்க அப்படிங்கிற மாதிரி இவரை அவர் வந்து கை காட்டணுமா? இவ விஜய் பேரை சொல்லி அங்க யாழ்ப்பாணத்து மக்களை ஏமாற்றி, விஜய் ரசிகர்கள் அங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கணும். அதை வச்சு கொஞ்சம் சில்லறையை பார்க்கணும். நம்மள் ராஜபக்சேயும் பிடிச்சுக்கணும், விஜயும் பிடிச்சுக்கணும் சொல்லி தன் பிழைப்புக்காக சீமானை பற்றி பேசுறாரு. அண்ணன் சீமானை திட்டி எவ்வளவு பேர் பொழைச்சிட்டு இருக்கான். அது மாதிரி இந்த அர்ஜுனா தம்பியும் பொழைச்சிட்டு போட்டோம்.